வணக்கம், வெல்கம் டு சாரதா கைவண்ணம். இன்றைக்கி சாரதா கைவண்ணத்தில் ஒரு குக்கீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மண்ட் பியூட்டி சொல்லலாம், தமிழில் வந்துட்டு ஒரு நாள் ராணி அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறது எனக்கு யார் யார் இன்னும் சாரதா கைவண்ணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ குயிக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து தேவையான என்ன பொருட்கள்னு கவனிக்கலாம். நான் இங்கே வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் ஏ பார்க்கலாம். பார்ட் ஏல முக்கியமான 3 பொருட்கள்: 3/4 கப் அளவுக்கு வந்து பட்டர், பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷார்ட்டனிங், அதே சமயத்தில் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பட்டர் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். பார்ட் பியில் வந்துட்டு 50 mlக்கு வந்து மில்க் எடுத்திருக்கேன். இப்போது பார்ட் சியோட பொருட்களை வந்து நம்ம பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு வந்துட்டு சோள மாவு, பிறகு 1/2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர், பிறகு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். கார்னிஷ்க்கு வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டும் நல்ல சிறுசாக வந்து கட் பண்ண பாதாம் பருப்பும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப்பு, 2 வந்து சேமான அளவுக்கு தான். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்சிங் பவுல். பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஹேண்ட் மிக்சர் வந்து யூஸ் பண்ணலை, விக்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பட்டரை கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது சுகர் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பட்டரும் சுகர் பிறகு இதோடு சேர்த்து நான் ஷார்ட்டனிங்கும் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த 3 நல்லா வந்து கலந்து ஒரு கலவையாக வர வரைக்கும், அது வந்து கொஞ்சம் பேல் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் பீட்டிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். பட்டர் வந்து நம்மளோட சாய்ஸ் தான், எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து SES பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ப்யூரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துட்ட பிறகு ரொம்ப நேரம் வந்து இது பீட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ வந்து செகண்ட் இப்போ என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா மில்க்கு, அதோடு சேர்த்து வந்து கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண கையோட வந்து இதுவும் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாக்லேட் பவுடர் எடுத்துக்கிட்டோமா 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து லைட் சாக்லேட் பவுடர், ஒன்று வந்து டார்க் சாக்லேட் பவுடர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து டார்க் சாக்லேட் பவுடர் தான். சிலருக்கு வந்து லைட் சாக்லேட் பிடிக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, லைட்டும் பாய்க்கலாம், டார்க்கான சாக்லேட் பவுடரும் பாய்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சாக்லேட் பவுடர் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச சோள மாவில் வந்து இப்போ அரை பகுதி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டான ஒரு மிக்ஸ் கொடுப்போம். அதே சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு லைட்டான மிக்சிங் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கிற இன்னும் பாதி சோள மாவையும் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆல்மண்ட் பியூட்டி பிஸ்கட் வந்து பெரிய அளவில் பேசப்படலை, எனக்கு தெரியல யான்னு. பட் அதோட சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர், அப்புறம் அந்த ஃபீல், அப்புறம் ஒயிட் சாக்லேட், அப்புறம் பாதாம் பருப்பு, அதோடய ஃபீல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சோள மாவு ஆட் பண்ணதும் அந்த டோவோட அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஒரு கையிலலாம் வந்து ஸ்டிக்கி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து கோதுமை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாதி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவை விட கோதுமை மாவு கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ பெட்டர் வந்து நான் வந்துட்டு இப்போ கை தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கையில் வந்து நம்ம வந்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்தோம்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்சிங் கொடுத்துட்டு இருக்கிற பாதி இன்னும் ஒரு கோதுமை மாவையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராலி வந்து இதோட டோ வந்துட்டு எப்படி இருக்குன்னா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பைப்பிங் பாய்க்க போகிறோம். ஸோ பைப்பிங்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக வந்து அந்த டோ வந்து மிக்ஸ் பண்ணோம்னா அப்போ நம்மளுக்கு தான் கை வலிக்கும். இப்போ நம்ம பைப்பிங் பண்ண வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். இப்போ வந்து பைப்பிங் ப்ராசஸ் பார்ப்போம். பைப்பிங் பேக் எப்போதுமே வந்து
நார்மலாக 1 2ன்னு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். இந்த வந்து நாசல்ஸ், இந்த நாசல்ஸ் இது என்னதுன்னா நுட்டேலா, ஜெம்தாட் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற நாசல்ஸ் தான். ரொம்ப காமனாக கிடைக்கிற நாசல்ஸ், ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட டோ வந்து ரிஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இது நல்லா இந்த மாதிரி கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அது வந்து நல்லா சிட்டப் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிட்டப் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ நம்ம பைப்பிங் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பைப்பிங் பண்ண. இது ரொம்ப பெரிய அளவில் ஸ்கேல் வந்து தேவைன்னு இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி தான், ஸ்டிக் மாதிரி கொடுப்போம். ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிட வேண்டியது தான். பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஸ்கேல் தேவைப்படாது. அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்துட்டு இதை செஞ்சிடலாம். எனக்கு என்னமோ ஒரு 40 மினிட்ஸில் வந்து இந்த பைப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பேக்கிங்கும் செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி வச்சுட்டு பிறகு ஒன் ஷாட்டாக வந்துட்டு நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பேக்கிங் பண்ணுறது முன்னுக்கு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். 170 செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவனோட ஹீட் எவ்வளோன்னா 170. பிறகு மேலே கீழே வந்துட்டு அனல். பிறகு வந்துட்டு இந்த பிஸ்கட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து 12 நிமிஷத்தில் குக் ஆகிடுது. ரொம்ப செட் பண்ண மாதிரி கரெக்டாக 12 மினிட்ஸ், எல்லாமே வந்து 12 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிருச்சு. இது வந்து இந்த பிஹைண்ட் பாருங்கள், குக் ஆகிட்ட பிறகு இதுதான் அதோட அந்த வியூ. நம்ம பைப்பிங் பண்ணதுக்கும் இப்போ குக் ஆகி வெளியானதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். கொஞ்சமாக வந்துட்டு அது வந்து கொஞ்சம் பெரிதாகிருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி அதோட அந்த மேலே உள்ள அந்த மோட்டிவ் எல்லாமே ரிமெயின்ஸ் சேம் தான். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பிஸ்கட்லாம் வந்து கூலாகட்டும். அதுக்கு அந்த கூலாகிற இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த பாதாம் பருப்பு வந்துட்டு நம்ம வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ் வந்துட்டு 200 செல்சியஸ். பிறகு வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஒயிட் சாக்லேட்க்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் வந்து நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி பண்ணோம்னா அது நல்லா வந்து கிளியராக நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான். இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட் சாக்லேட் வந்துட்டு டபுள் பாயிலிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொதிக்கிற அளவில் இருக்கும் போது ஒயிட் சாக்லேட் வந்துட்டு ஒரு மேலுக்கு ஒரு பாட் வச்சுட்டு ஒயிட் சாக்லேட் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி அது வந்து மெல்ட் பண்ணிவிட்டு வரும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து மறுபடியும் கட்டியாகிடும். அதில் வந்து அது கொஞ்சம் சென்சிட்டிவானது இந்த ஒயிட் சாக்லேட்டு. ஸோ கொஞ்சம் வார்மாகவே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளோட குக்கீஸ் வந்து செய்கிறதுக்கு பிறகு. ஸோ இப்போ வந்து மெல்ட் ஆகிருச்சு. இப்போ வாங்க வந்து நம்ம எப்படி வந்து இந்த குக்கீஸை வந்து கார்னிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஓகே, இப்போ ஒயிட் சாக்லேட்டும் பாதாமும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம குக் பண்ண இந்த குக்கீஸை வந்து இதில் வந்து டிக் பண்ணி, ஸோ இதை ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணி பிறகு பாதாமில் வந்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணணும். அவ்வளவு தான். ரொம்ப ஈஸியான ஒரு குக்கீஸ் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு இதை செய்கிறதுக்கு. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இந்த குக்கீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட, அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குக்கீஸ் சொல்லலாம். ஷேரடாக மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் பாய் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. பாய்.